அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டு உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் கொண்டுவரப்பட்ட விவகாரத்தில் விசாரணை நடத்தப்பட்டதா என்று நீதிபதிகள் வினா தொடுத்திருக்கிறார்கள். இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த்குமார். வணக்கம் ஆனந்த், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்கள். வணக்கம். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் பயன்படுத்தப்பட்ட வெடிகுண்டுகள் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் கொண்டு வரப்பட்டது தொடர்பான விசாரணை நடத்தி அது தொடர்பான அறிக்கையை தாக்கல் செய்ய வேண்டும் என சென்னை காவல்துறைக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டவர்களே குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்குகள் நீதிபதிகள் எஸ்.எம். சுப்பிரமணியம் மற்றும் ஜோதிராமன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான கூடுதல் அரசு தலைமை வழக்கறிஞர் குமரேசன் இந்த வழக்கில் இதுவரை மொத்தம் 26 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் 11 பேர் மீது மட்டுமே குண்டர் சட்டத்தில் கைது செய்து உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த 26 பேரில் 11 பேர் மட்டுமே குண்டர் சட்டத்தை ரத்து செய்ய கோரி மனு தாக்கல் செய்திருப்பதாகவும் அதற்கான பதில் மனு தாக்கல் செய்வதற்காக வழக்கு விசாரணை தள்ளி வைக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கில் முக்கிய நபர்கள் கைது செய்யப்படவில்லை எனவும் ஒவ்வொரு முறையும் இத்திட்டத்துடன் சம்பந்தத்தில் ஈடுபட்டவர்கள் வழக்கு தொடர்வதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அப்போது மனுதாரர் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் வழக்கை இழுத்தடிக்கும் நோக்கில் ஒவ்வொரு முறையும் வழக்கு விசாரணை தள்ளி வைக்க வேண்டும் என அரசு தரப்பில் கோருவதாகவும் எனவே இறுதி விசாரணைக்கான தேதியை நிர்ணயிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது. இதனையடுத்து நீதிபதிகள் சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் வெடிகுண்டு கொண்டு வரப்பட்டது குறித்து விசாரணை நடத்தப்பட்டதா, அது தொடர்பாக தனியாக வழக்கு ஏதும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதா, சம்பந்தப்பட்ட வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறதா என கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த கூடுதல் தலைமை வழக்கறிஞர் சம்பந்தப்பட்ட வாகனம் ஏற்கனவே பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் தெரிவித்தார். இதனையடுத்து உயர்நீதிமன்ற வளாகத்திற்குள் வெடிகுண்டு கொண்டு வரப்பட்டது தொடர்பாக நடத்தப்பட்ட விசாரணை குறித்த அறிக்கையினை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கினுடைய இறுதி விசாரணைக்காக ஜனவரி 27ஆம் தேதிக்கு வழக்கினை தள்ளி வைத்திருக்கின்றனர்.